திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வெண்ணெய்த்தாழி திருவிழாவை முன்னிட்டு தவிழும் கண்ணனாக பல்லக்கில் வந்த உற்சவர் ராஜகோபால சுவாமி மீது பக்தர்கள் வெண்ணெய் வீசி வழிபட்டனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். மேலும் விவரங்கள். குலோத்துங்க சோழனின் விண்ணகரம் என்றழைக்கப்படும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ராஜகோபாலசுவாமி ஆலயத்தின் வெண்ணெய்த்தாலி உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வெண்ணெய்த்தாலி திருவிழாவின் தவிழும் கண்ணனாக வந்த ராஜகோபாலசுவாமி மீது வெண்ணெய் அடித்து பக்தர்கள் வழிபட்டனர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் 18 நாள் பங்குனி உற்சவ திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து 12 நாள் விடையாற்று விழாவும் நடைபெறுவது வழக்கம். முக்கிய திருவிழாவின் 16ஆம் நாள் வெண்ணெய்த்தாலி உற்சவம் நிகழ்ச்சி இன்று காலை 7:30 மணிக்கு துவங்கியது. சுவாமி நவநீத சேவையில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி தவழும் கண்ணனாக வந்த ராஜகோபாலனின் முன்பின் அலங்காரங்களை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பக்தர்கள் சுவாமி மீது வெண்ணெயை அடித்து கோபாலா கோபாலா என பக்தி கோஷம் எழுப்பி வழிபட்டதை காண முடிந்தது. சுவாமி வீதி விழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் இந்த வெண்ணெய்த்தாலி திருவிழாவில் பங்கேற்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.